யூசுவலா நாம போய் கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம பே பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு டாக்ஸும் பே பண்ணுவோம். ஆக்சுவலா ஜிஎஸ்டி அப்படின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அத நம்ம எதுக்கு பே பண்றோம், யாருக்காக பே பண்றோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பாதி பேர் தெரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோல ஜிஎஸ்டினா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துரலாம். ஸோ ஜிஎஸ்டில வந்துட்டு இன்புட் டாக்ஸ், அவுட்புட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டாக்ஸ் இருக்குங்க. இன்புட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றது, லைக் இப்போ நான் போய் என்னோட பிசினஸ்க்காக ஒரு இடத்துல போய் பஞ்ச் ஆஃப் பொருட்களை வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்காக நான் பே பண்ற டாக்ஸ் தான் இன்புட் டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு நிறைய கூட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஒரு இடத்துல போய் நான் பண்டிலா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் வாங்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு டாக்ஸ் வந்துட்டு பே பண்றேன். ஸோ வந்துட்டு நான் ஒரு 50 லேக்ஸுக்கு ஃபர்னிச்சர் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 1 லேக்குக்கு வந்துட்டு அவங்களுக்கு டாக்ஸா பே பண்றேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுதான் இன்புட் டாக்ஸ். அண்ட் அவுட்புட் டாக்ஸ் அப்படின்றது, இப்போ நான் ஃபர்னிச்சர் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பட் அந்த எல்லா ஃபர்னிச்சரையும் நான் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் சேல் பண்ண போறேன். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபர்னிச்சருக்கும் அந்த ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து நான் டாக்ஸ் வாங்குவேன்ல. ஸோ அதுதான் அவுட்புட் டாக்ஸ். அண்ட் இந்த இன்புட் டாக்ஸ் அண்ட் அவுட்புட் டாக்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸா பே பண்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னா, லைக் இப்போ இன்புட் டாக்ஸ் அண்ட் அவுட்புட் டாக்ஸ்ல நம்ம பே பண்ண அமௌண்ட் போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா பே பண்ணுவோம். இதை தாண்டி இன்னும் 3 வேரியன்ட் ஆஃப் டாக்ஸும் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி. ஸோ ஐஜிஎஸ்டி அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட மாநிலத்தில் நிறைய பொருட்கள் நாம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம இடங்கள்ல தாண்டி நிறைய இடங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற டேக்ஸ் தான் வந்துட்டு ஐஜிஎஸ்டி. இந்த டேக்ஸை வந்துட்டு மொத்தமாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. அண்ட் இன்னும் 2 டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்றது சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இந்த 2 டாக்ஸும் எதுக்கு பே பண்றோம் அப்படின்னா, லைக் நம்மளோட மாநிலத்துல மேனுஃபேக்சர் பண்ற பொருட்களை நம்ம மாநிலத்திலேயே விற்போம். ஸோ அதுக்காக பே பண்றது தான் இந்த டாக்ஸ். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் மொத்தமா ஒரு 3% டாக்ஸ் பே பண்றேன் அப்படின்னா, அதுல 1.5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 1.5% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரிச்சுப்பாங்க. ஸோ இப்போ ஓவராலா ஜிஎஸ்டினா என்ன அப்படின்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே இதுக்கு மேல ஜிஎஸ்டி பத்தி ரிலேட்டடான பல வீடியோஸ் நம்மளோட சேனல்ல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல ஒரு எஸ் அப்படின்றத போட்டுருங்க. அண்ட் இதை தாண்டி இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.